சென்னை 13/4/2024. கதை எண் 53. அவசர வாழ்நாள். இதுவரைக்கும் உலகத்துல இப்படி ஒரு வரியை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஆமாங்க, நான் உத்தரவாதம் தருகிறேன். ஏனென்றால் அது அப்பேற்பட்ட வரி. அது தோன்றிய உடனே பேனா பேப்பரை தேடி அதிரடியாக விழுந்தடிச்சு கொண்டு ஓடி வந்து எழுத ஆரம்பித்தேன் என்று நீங்க நினைச்சா அது தவறு. ஆனா சரியும் கூட. இவ்வளவு பில்டப் இந்த மேட்டருக்கு தகுமா என்று எனக்கே சந்தேகமா இருந்தாலும், அவ்வளவு கலவரத்துல அந்த வரி மறந்தே போயிட்டாலும் எல்லாம் தானா நடப்பது தானே. விழிசியிடம் சொன்ன மாதிரி, ஒரு விஷயம் தப்பாகி போய்விட்டதென்றால் அதை உடனே திருத்திக் கொண்டு சொல்லிவிட வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்புகளில் கூட இப்படி மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டு உள்ளன. நோபல் பரிசை கூட தவறுதலாக ஒரு கண்டுபிடிப்பிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு உங்களுக்கு கிடைச்சது என்று கேட்கலாம். சொல்கிறேன். அதற்கு முன்பு அந்த வரி எனக்குள் தோன்றியதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கொடுத்து வைத்தவர், ஒரு நிமிஷம் ஒரு விஷயம், கதை 52 என்கின்ற சென்ற கட்டுரையில் தாரா பிராக் மேடம் குறித்து எழுதி படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ ஊட்டியிலிருந்து ஒரு நண்பர் கேட்டிருந்த சந்தேகம் ஞாபகம் வந்தது. ஒரு சில விஷயங்கள் மனதில் பசை போட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு இறங்காது, படிச்சா மனது ஓடாது, சிக்கலை அப்பவே ஒழிச்சு கட்டணும்னு தோணும். ஆனா அது அப்போ செய்யற விஷயமா இருக்காது. என்னதான் செய்வது, இதுதான் கேள்வி. வெளி இசை இதற்கு பதிலாக தாரா மேடத்தின் பொன்மொழி ஒன்றை எடுத்து காட்டினாள். மாற்றாக அல்ல, அதில் தாரா மேடம் ஒரு மூளை விஞ்ஞானியை மேற்கோள் காட்டியிருந்தாங்க. ஜான் பி டெய்லரோ என்னமோ. டெய்லர் என்பது மனதில் தைச்சது. எமோஷன் என்பதன் மொத்த வாழ்நாள் 1.5 நிமிடம்தான். 90 வினாடிகள். அம்புட்டுதான். மனசில், மூளையில் அந்த உணர்வு, அது என்ன உணர்வாக இருந்தாலும் தோன்றி மறைந்து விடுகிறது. அதன் பிறகு அதை மனதிலேயே வச்சு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம யோசனை செய்கிற பழக்கம்தான். ஒரு எமோஷனை இன்னொரு ஃபீலிங் மூலம் மாத்திக்க 1.5 நிமிஷம் கழிச்சு முயற்சி செஞ்சா முடிஞ்சிரும். அதான் அந்த பொன்மொழி. அந்த மூளை விஞ்ஞானி பெயரை மறுபடி சரி பார்த்தால் மனசு ஜில் என்றானது. ஆமா, அவங்க பேர் ஜில் போல்டே டெய்லர். ஆளும் ஜில் என்றிருக்கிறார். ஒளித்துகள் எழுத விருப்பப்பட்ட வரி எனக்கு அவசர அவசரமாக பேனா எடுத்து எழுத வேண்டும் என்று தோன்றியது.